சரி விடுங்க. நீங்க வந்து சமாளிக்கிறீங்க. உங்கள்ட்ட வந்து நான் வந்து கேட்ட பதில் வந்து வேற. நீங்க உங்களால முடியல, இன்னொருத்தன் பண்றான். உங்களால முடியாத இன்னொருத்தன் பண்றான். அப்போ வந்து அத வந்து நீங்க வரவேற்கணும், பாராட்டணும். உங்களுக்கு அதுக்கு மனசு இல்ல அப்படின்னா, அதுவும் பண்ண தேவையில்ல. அமைதியா இருக்கணும். நம்ம பாட்டுக்கு அடுத்த வேலைய பார்த்துக்கிட்டு, நம்ம வேலைய பார்த்துட்டு நமக்கு என்ன வரும்? நமக்கு வந்து நடக்க தெரியும். பிஜிஎம் போட்டு நடக்க தெரியும். படம் பண்ண தெரியும். பண்ணுவோம், போவோம், வருவோம். கண்ணா டின்னர் டான்ஸ் அந்த டான்ஸ் மறந்துட்டீங்க. டான்ஸு இமயமலைக்கு போவீங்க. 12ஆம் மாசம் 11ஆம் மாசம் ஆச்சுன்னா போவீங்க. அந்த மாதிரி நீங்க வந்து போக வேண்டியதானே. எதுக்கு தலைவர் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த கேள்விக்கு வந்து நான் கொஞ்சம் யோசிச்சு தான் கண்ணா பதில் சொல்லணும். கேள்வியே 40 பக்கம் இருக்கு போல, பதில டக்குன்னு கேட்டா எப்படி கேட்டா? சொல்லுங்க. ஒரு வார்த்தை வந்து ஒருத்தன் சொல்லிவிட்டான் அப்படிங்கிறதுக்காக 3 பக்கத்துக்கு நீங்க வந்து அறிக்கை விட்டீங்கல்ல. இதுக்கு பேச முடியாது உங்களால. என்ன சொல்லிவிட்டான் அப்படி? நீங்க வந்து அரசியலுக்கு வராம அது எப்படி ஓடுனதுக்கு கேட்டா? வந்து என்ன கேட்காம உண்மையை வெளியே சொல்லலாம்? என்ன கேட்காம எப்படி உண்மையை வெளியே சொல்லலாம்? நான் வேணா போய் ஆதவர்ஜுனா காலில் விழுதுறேன் கண்ணா. அது இதுக்கு மேலாம் அதை பத்தி கேட்காதீங்க. அது இவன் சொன்னனால நான் அதை போட்டேன். சரி தலைவரே, இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் உங்களை திட்டிருந்தாங்க. எதுக்கு நீங்க ஆதவுக்கு மட்டும் ட்வீட் போட்டீங்க? சீமான் அது தான் அவங்க நான் போடல தலைவர் கண்ணா. சொன்னாங்க. சில பல கட்சிகள் போட வச்சாக, நான் போட்டு மாட்டிக்கிட்டேன். நீங்க தானே தலைவர் அடி வாங்கிட்டு இருக்கீங்க. தலைவரை நீங்க நொட்டிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துல வரேன். நீங்க மத்த கேள்விகள் கேளுங்கடா அவர்கிட்ட. போனிஸ் கண்ணா, நான் இன்னைக்கு மட்டுமே அடி வாங்குறேன். 1977லேருந்து வாங்குறேன் கண்ணா. ராமாபுரத்தோட தெரியுமா அவனுக்கு? நீ அப்ப கை குழந்தையா இருந்திருப்ப, விரல சூப்பிக்கிட்டு. தலைவர் இந்த கடைசி 4 நாளா எப்படி தலைவர் ஃபீல் பண்றீங்க? மே 4ஆம் தேதியில இருந்து லாஸ்ட் 1 வீக் எப்படி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? மே நீங்க என்ன 4ஆம் தேதி மனநிலை? மே 4ஆம் தேதி நல்லா தான் கண்ணா இருந்துச்சு. ஆக்சுவலா ஓகே. மே 4ஆம் தேதிக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எக்ஸிட் போல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஹெவி பார்ட்டி, ஃபுல் சரக்கு, அது இது போட்டு ஒரே மஜா தான். மே 4 வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பொறி தட்டிடுச்சு. எப்படி தலைவர் எப்பவுமே எப்பவுமே எப்படி இறக்குவீங்க உள்ள? பார்ட்டி எல்லாம் பண்றேன்னு சொல்றீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை இறக்குவீங்க? எனி டைம் அதுலதான் இருப்பீங்களா? எப்படி? எதை இறக்குவாப்புல? எதை என்ன கேள்வி கேட்டீங்க? இல்ல எனி டைம் பார்ட்டி மோட்லயே இருப்பாராம். அதான் எப்படி அதை மட்டும் இறக்குவாரா இல்ல அங்க பார்ட்டி தலைவரே இப்ப வந்து எக்ஸ்பைரி கண்ணா, ஒரே ஒரு நிமிஷம் கண்ணா. குளத்தூர் லூசர் கால் பண்றா, நான் ஒரே ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன் கண்ணா. சரி தலைவர், வாங்க தலைவர். ஆனா அந்த புரோக்கரு இப்ப என்ன நிலைமையில உட்கார்ந்துருப்பான் அந்த நாய். வச்சா ஆனா அவனை பார்த்து நேர்ல பார்த்து ஒரு வார்த்தை கேட்கணும்டா அவன்கிட்ட, அந்த நாய்கிட்ட. ஆனா அந்த சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. இல்ல மாப்பிள்ள, இப்ப இவன் வந்து நிறைய வேலை பார்த்துருக்கானா சரியா? நிறைய வேலை பார்த்துருக்கானா. என்னன்னா இந்த இந்த எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியிலேருந்தே அவன் வேலை பார்த்துருக்கானா. இந்த எக்ஸிட் போல் வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த ஏதாவது பார்ட்டி கொடுத்த மாதிரியும் அந்த மாதிரிலாம் வந்து நியூஸ் வருது. அதுக்கான ஆதாரங்களை அதுக்கான டேட்டாக்களை வந்து சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது வந்து இவன் வந்து எக்ஸ்போஸ் ஆக போறான். இன்னும் ஒரு வாரத்திலேயோ 2 வாரத்துக்குள்ளேயோ இது வந்து நடக்கும். இவன் என்னென்ன செஞ்சான், அதாவது அந்த பார்ட்டிக்கு வந்து நம்ம சைடு இருக்கிற ஆதரவாளர்களே வந்து போயிருக்காங்க. அந்த ஆதாரம் இப்போ வேற ஆளு வெளியாளோ இல்ல வெளி கட்சிக்காரனோ மற்ற கட்சிக்காரனோ வந்து சொல்றல, நம்ம கட்சிக்காரங்களே போயிருக்காங்க அந்த இதுக்கு. அது தெரியாம தான் வந்து கூப்பிட்டு பார்ட்டிலாம் வச்சிருக்கான். அதாவது எக்ஸிட் போல்ல வந்து நமக்கு ஒருத்தன் மட்டும்தானே ஆதரவாக கொடுத்துருந்தான். ஒருத்தர் 2 பேர் கொடுத்துருப்பாங்க. மற்ற எல்லாம் 4 சீட்டு வரும், 10 சீட்டு வரும், 4லேருந்து 8 சீட்டு வரும், 15 சீட்டு வரும், இவ்வளவுதான். எவனுமே 20 சீட்டுக்கு மேல சொல்லல. இப்போ அந்த மாதிரி சொன்னவங்களை பூரா வந்து கூப்பிட்டு வந்து பார்ட்டி கொடுத்ததாகவும் அந்த பார்ட்டிக்கு நான் போனேன்னு நான் சொன்னதாகவும் தகவல் வருது. அந்த தகவலை தான் வந்து இப்போ சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். இப்போ என்னன்னா இதெல்லாம் வந்து வெளில வந்துச்சுன்னா அவன் வந்து சரியான கெட்ட பேர் அவனுக்கு. இது உண்மையா உண்மை இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம். ஆனா
இப்படி ஒரு நியூஸே வெளியில வரக்கூடாது. இப்போ நமக்கு வந்து பரம்பரை பரம்பரையா தலைமுறை தலைமுறையா நம்ம யாரு கூட சண்டை போடுவோம்? அஜித் ஃபேன்ஸ் கூட. சரியா? அவன் ஒரு அஜித்தை பத்தி இந்த மாதிரி ஏதாவது ரூமர் இருந்துச்சு அந்த 2 வருஷத்துல? அஜித் வந்து இப்படி கெட்டது பண்ணாரு, அப்படி கெட்டது பண்ணாரு, அப்படி வன்மத்தை கேட்கினாரு, இல்ல அந்த ஆங்கிள் வந்து இவனுங்களை ஏவி விட்டு அவர் பேச வச்சாரு அப்படின்னு ஏதாவது நியூஸ் வந்துச்சா? ஆனா நீ வந்து கண்டினியூஸா வந்து ரஜினி பண்றத வந்து ரஜினியை பத்தி இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்ப. அதே சமயம் தலைவர் வந்து ரஜினியை பத்தி அஜித்தை பத்தி பேசுனதை விட அஜித்தையும் ரஜினியையும் கம்பேர் பண்றப்போ ரஜினியை பத்தி அதிகமா மரியாதையா பேசியிருக்காரு. லியோ சக்சஸ் மீட்ல, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 இடத்துல எல்லாம் ரஜினியை பத்தி பேசியிருக்காரு. ரஜினி மேல மரியாதை உள்ள ஆளு. இப்போ இவனுக்கு சொல்ற மாதிரி ரூட் டீமையே வச்சு இந்த மாதிரி பரப்பணும்னு அவருக்கு எந்த அவசியமும் கிடையாது. அவர் இந்த மாதிரி பேசிட்டு அந்த மாதிரி பண்ற ஆளும் கிடையாது. இவன் வந்து இப்படியெல்லாம் இருக்கிறான் அப்படிங்கிறது வந்து பொதுவா 80% 90% மேல வந்து இவன் இப்படிப்பட்ட ஆளுதான் அப்படிங்கிறத நம்புறாங்க. ஏன்டா இவன் வந்து நம்ம ஊர் கொள்கைக்கு, அதாவது தமிழ்நாடோட கொள்கைக்கு சார்ந்தவனும் கிடையாது, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒட்டுனவனும் கிடையாது. ஜஸ்ட் வந்து இவன் வருவான், சிகரெட்டை பிடிப்பான், அதுக்காக விசில் அடிச்சா இது பண்ணாங்க. அதை தாண்டி வந்து இவன் வந்து மக்களுக்காக வந்து என்ன செஞ்சிருக்கான், என்ன பண்ணியிருக்கான், அந்த ஒரு கேள்வி வந்து மக்களுக்கு வந்து இருக்கு, அந்த தெளிவு இருக்கு. ரெண்டாவது, அவன் வந்து இந்த மாதிரிலாம் கொள்கை உள்ளவன், இப்படிலாம் இருக்கிறவன், சங்கி மனப்பான்மை உள்ளவன், நம்ம வந்து அரசியலுக்கு போனா வந்து நமக்கு ஓட்டு விழுகாது அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் இவன் வந்து ஓட்டுனானே தவிர, அரசியல்ல இருந்து ஓடுனானே தவிர, மற்றபடி வந்து வேற என்ன ரீசனா இருக்க முடியும்? இப்போ அதுக்கப்புறம் வந்து இப்ப 5-6 படம் பண்ணிட்டான். ஒரே நிமிஷம் நான் ஒரு ரீசன் சொல்லிக்கிறேன்டா. இதுக்கு முன்னாடி நீயே ரஜினி ரசிகரா இருந்தேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இது மட்டும்தான்டா ரீசன். சொல்றியா? சொல்லிட்டேன்டா கலாவதி. அதான் இப்போ இவெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு 4-5 இடத்துல கூப்பிட்டு விசாரிச்சிருக்கான். நமக்கு ஆதரவு எப்படி இருக்கு, இது பண்ணிருக்கு, 4-5 பேர்கிட்ட கேட்டிருக்கான். நமக்கு வந்து ஆதரவுலாம் இல்லை, நீங்க வந்து ஜெயிக்கலாம் மாட்டீங்க அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு வந்து இந்த 15% ஓட்டு இருக்கு, இந்த இது இருக்கு, நம்ம என்ன ஓட்டை பிரிக்கா வந்தோம் அப்படின்லாம் பேசலாம் தெரியுமா? அதெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஜெயிக்கலாம் மாட்டோம்னு தெரிஞ்சு போய் தான் வந்து ஓடினானே தவிர, நம்ம வந்து ஆட்சியை பிடிப்போம், அதை பிடிப்போம், இதை பிடிப்போம்லாம் வந்து ஓடலை. உடம்பு சரியில்லைன்னா ஓட்டல. அதுக்கப்புறம் 5-6 படம் பண்ணிட்டான். எல்லாம் இப்பவும் படம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. விஷயம் என்னன்னா வந்து நம்ம வந்து அந்த நேரத்துல வந்து தப்பு பண்ணிட்டோமே, பின்வாங்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு வைத்தறிச்சல் வந்து இன்னமும் அந்த ஆளுகிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? ஏன்டா என்னன்னா நம்மளால முடியல, இன்னொருத்தன் பண்றானேன்னு ஹெல்ப் பண்ணுவோம்ல. அப்போ வந்து யார் யாரு பேச்சையோ நம்ம கேட்டு நம்ம வந்து அரசியலுக்கு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து தப்பு பண்ணிட்டோமே. இப்போ வந்து கரெக்டா பெரிய தலைவர்கள் யாரும் இல்லை, பெரிய தலைக்கட்டு யாரும் இல்லை தமிழ்நாட்டு அரசியல்ல, இந்த சமயம் தான் கரெக்டான சமயம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஒரு கால்குலேஷன் போட்டான். சரி, அந்த டைம்லயே 2020 அந்த டைம்லயே போட்டான். யாரு இந்த அப்ப இருந்த பெரிய தலைவர்னா, அப்ப அந்த டைம்ல வந்து திமுக வந்து ஸ்டாலினை தான் பெரிய தலைவராக காட்டிச்சு. இந்த பக்கம் வந்து எடப்பாடி இருந்தாப்புல. எடப்பாடி மேலேயும் வந்து கெட்ட பேர் இருந்துச்சு, அந்த ஆட்சி மேல கெட்ட பேர் இருந்துச்சு. அதனால வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருந்துச்சு, ஈஸியா வந்து நம்ம வந்து அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பிளான் வச்சிருந்தான். ஆனா இங்க வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா வளர்ந்ததும், நம்ம வந்து தெரியும் தானே, பாஜக கிட்ட வந்து அந்த அதிமுக மாட்டிக்கிட்டு பிரச்சனை பண்ணுது. இப்போ வந்து நம்ம அதே கொள்கையை வச்சு நம்ம வந்து ஓட்டு கேட்க போனா நம்மளை செருப்பால் அடிப்பாங்க, நமக்கு ஆதரவு இல்லை, வேலைக்கு ஆகாது, களைச்சி விட்டுருவோம் எல்லாத்தையும் அப்படின்னு காடை களைச்சிட்டு ஆளு வந்து எஸ் ஆயிட்டாப்புல. இவனுங்களை அழுவ விட்டுட்டு எவனாவது எந்த கூட்டமாவது அரசியலுக்கு வான்னு சொல்லி போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கா? இவங்க பண்ணாங்க, இவங்க நடத்தினாங்க, சொக்கருங்களா, நாங்க வந்து கட்சி ஆரம்பிச்சு இப்ப வந்து எங்க ஆளு முதல்வரே ஆயிட்டாரு, நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இன்னமும் எங்க காலை தான் நக்கிக்கிட்டு இருக்கீங்க, எங்க காலில் தான் விழுந்து கிடக்குறீங்க, உங்களால என்ன பண்ண முடிஞ்சுச்சு? விஜயை தோக்கடிப்பேன், 96 அப்படி ஆட்டணும், 2026 இப்படி ஆட்ட போறோம், பாக்குறியா, இது பண்றியா, அது பண்றியா, இன்னைக்கு வந்து நான் ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவ்வளவுதான். நீங்க உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க ரியாலிட்டிக்கு வந்துட்டீங்களா வரலையான்னு எனக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு நீங்க ஓட்டு போடல, நீங்க வந்து ஆதரவு கொடுக்கல, நீங்க வந்து இங்க நெகட்டிவ் பரப்பிக்கிட்டே இருப்பீங்க, டேகு போடுவீங்க, நோ ஓட் ஃபார் டிவிக்கு, நோ ஓட் ஃபார் விஜய்,
எத்தனை பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போட மாட்டீங்க ஆர்டி பண்ணுங்க. மாம்ஸ் இல்ல ஒரு மாம்ஸ் அதுல வந்து இன்னும் ஒருத்தர் தேடிட்டு இருக்கேன். நான் எங்க ஏரியால 200 ஓட்டை கெடுப்பேன் 300 ஓட்டை கெடுப்பேன்னு ஒரு தலைவர் சுத்திட்டு இருந்தான். ஆளை காணோம், ஐடியா பிளாக் பண்ணிட்டு போயிட்டான். அதான் அப்படி நீங்க இருக்கானுங்க பாரு, 200 ஓட்டை கெடுத்தானுங்களா, அதான் என்னால ஏத்துக்க முடியல. என்னதான் நீங்க வந்து இன்னும் 1000 போஸ்ட் போட்டாலும் 1000 டேக் ட்ரெண்ட் பண்ணாலும் 1000 பேத்துக்கிட்ட போய் பேசினாலும் அவருக்கு இருக்கிற சப்போர்ட் வந்து நீங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு இந்த தேர்தலில் தெரிஞ்சு போயிருக்கும். சரியா? ஏன்னா ஆண்டாண்டு காலமா வந்து தேர்தலை கணிக்கிறவன், தேர்தலில் பெரும் புள்ளிகளா இருந்தவங்க, தேர்தல் அரசியல்ல வாக்கு அரசியலை வந்து கணிக்கிறவங்களாலேயே இந்த எலெக்ஷனை கணிக்க முடியல. அப்படிங்கிறப்போ நீங்க யாருடா? உங்களுக்குலாம் வந்து அது என்ன இந்த படத்துல அண்ணாத்த படத்துல ஒண்ணு பண்ணுவானே ஒண்ணு சொல்லுவானே, அந்த கதை தான் உங்களுக்கெல்லாம். வேற என்ன செஞ்சீங்க நீங்க? அவதூறு பரப்புனீங்க, கண்ட ஊடெல்லாம் வந்து சேர்த்து வச்சு பேசுனீங்க. ஏதாவது டேமேஜ் பண்ணிச்சா? நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நாங்க வந்து பெரிய கூட்டம். சரியா? இப்போ இன்னைக்கு சொல்றாங்க இன்ஸ்டாகிராம்ல வச்சுதான் ஜெயிச்சாரு, இன்ஸ்டாகிராம் வச்சுதான் ஜெயிச்சாரு, ட்விட்டர் வச்சு ஜெயிச்சாரு, சோசியல் மீடியால ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதையே நீங்க வந்து இந்த 2 வருஷத்துல இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்களா? அவர் போடுற போஸ்ட்ல தெரியலையா? அவரு மதுரை மாநாட்டுல எடுத்த ஒரு செல்ஃபி வீடியோல தெரியலையா? இன்ஸ்டாகிராம்ல போட்ட வீடியோல தெரியலையா? இல்ல ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் வந்து விஜய் மக்கள் இயக்கத்திலே இருந்தேன். கிட்டத்தட்ட நான் விஜய் மக்கள் இயக்கத்திலே ஒரு 10 வருஷமா இருந்துட்டு இருக்கேன். நான் தலைவா படத்துக்கு முன்னால இருந்து மக்கள் இயக்கத்துல இது பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்து எங்க அண்ணன் வந்து மக்கள் இயக்கத்துல இருந்தாரு. இவங்க இந்த இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், ட்விட்டர் இதை வச்சு பேசுறாங்கல்ல, அடிதளம்னா என்னன்றது இவங்களுக்கு தான் இது தெரியாம பேசிட்டு இருக்காங்க. திமுக அதை கையில எடுக்குது, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, அதை எடுத்துட்டு போட்டோம். அடுத்தவங்களுக்கு இதை வச்சு நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது முட்டாள்தனமானதுன்றது அவங்களுக்கு தெரியல, ரியாலிட்டின்றது என்ன தெரியல. ஆன்லைன்ல இங்க இருக்க விர்ச்சுவல் வாரியர்ஸை மட்டும் பார்த்து பேசுறாங்க. ஆஃப்லைன்ல என்ன சம்பவம் பண்ணிருக்கோன்றது தெரியல. இவ்வளவு தூரம் நலத்திட்ட உதவி மட்டும்தான் எல்லா மாவட்ட தலைவரும் மாவட்ட செயலாளர் இருந்து எல்லா மக்கள் இயக்கத்துல இருக்க உறுப்பினர் வரையும் நான் பண்ணிருக்காங்க. நான் மட்டுமே இப்போ வரையுமே 8 வருஷமா பிளட் கொடுத்துட்டு இருக்கேன். தலைவர் பிறந்த நாள் மட்டும் இல்லாம அதுக்கும் ஒரு டீம் இருக்காங்க, பிளட் ரத்த தானம், அதுக்கு ஒரு டீம் இருக்காங்க நம்ம சைட்ல. அந்த இதுல எப்ப கொடுத்தாலும் போய் கொடுத்துட்டு இருக்கோம், நம்ம சைட்ல இருந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இந்த ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் வச்சு இதை முடிவு பண்றது அவங்க முட்டாள்தனம். அதுக்கான விளைவு அடுத்த தேர்தல் சந்திப்பாமே. அதான் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து அந்த ஒரு இன்ஸ்டாகிராம்ல அந்த ஸ்டோரி போடுறது ஒண்ணு ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு தெரியுமா? அது வந்து என்ன சொன்னாங்கடா, இது வந்து 18 வயசு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி யாரு வேணா இந்த ஸ்டோரி போடலாம். அதாவது நாங்க வந்து டிவிக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டோரி போடலாம், அது வந்து கவுண்ட் ஆகும். அதனால வந்து இதெல்லாம் வந்து கணக்குல எடுத்துக்க முடியாது. அதாவது அது வந்து அந்த அந்த நைட்டே 1 மில்லியன் மென்ஷன் வந்துருச்சு அந்த ஸ்டோரி. இல்லாம லாஸ்ட் காலைல நான் பாக்குறப்ப வந்து 10 லட்சம் மேலே போயிருச்சோம்ல, 12 லட்சம் போச்சு லாஸ்டா பாக்குறப்ப. எலெக்ஷன் டே கம்ப்ளீட் ஆகுறப்ப வந்து 15 லட்சத்துக்கு மேல போச்சு. இவங்க வந்து நம்மள எப்படி கணக்கு போட்டிருக்காங்க நமக்கே சிரிப்பு தானே வருது. நாங்க இன்னொரு இதுல ஒரு படம் இருக்குடா, ஆஃப்லைன்லயும் ஒரு படம் வேலை பார்க்குதுன்னு தெரியாம இருக்கீங்களான்றது சிரிப்பு தான் வருது. இவங்க வந்து இப்போதான் அதுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. ஐயோ ஐயோ, நீ பேசுவாப்ல. அதான் இப்போ இன்ஸ்டாகிராம்ல வந்து அப்படிலாம் நினைச்சாங்க. அப்படிலாம் வந்து நம்ம வந்து ஒரு கூட்டம் இருக்கு. அது வந்து அவர் இன்ஸ்டா ஐடி ஓபன் பண்ணப்போ வந்து இவங்க எல்லாம் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க வந்து இந்த ஏடிஎம்கே பிஜேபி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த நேரத்துல நம்ம ஆள் வந்து ஐடி ஓபன் பண்ணி, இன்ஸ்டாகிராம்ல ஐடி ஓபன் பண்ணி ஒரே நாள்ல 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஏத்துனாப்புல. அது வந்து அவங்க வந்து பெருசா வந்து அதை வந்து எடுத்துக்கல. அவங்க ஏன் பெருசா எடுத்துக்கலன்னா, அப்போ வந்து அந்த விஜய் வந்து அரசியலுக்கு வந்துருவாரு, வரப்போறாரு அப்படிங்கிற எந்த டாக்கும் கிடையாது. ஜஸ்ட் அவரோட படத்தோட ப்ரொமோஷனுக்காக வந்து அந்த ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நினைச்சாங்க. அப்படி நினைச்சாலுமே எப்படா வந்து இவ்வளவு ஃபாலோவர்ஸ் ஏறுது அப்படிங்கிறதையும் அவங்க கணிக்கல. ரெண்டாவது, அன்னைக்கு வந்து போட்ட போஸ்ட் அந்த மதுரை செல்ஃபி இருக்குல்ல, அதை எடுத்து போட்டாரு. அதை போட்ட அன்னைக்கு அந்த அந்த போஸ்ட் வந்து சவுத் இந்தியாலேயே வந்து அதிகம் ஷேர் ஆனது, அதிகம் லைக் பண்ண போஸ்ட். அப்போ அவங்க கெஸ் பண்ணல. இன்ஸ்டாகிராம்ல எந்த சொல்லுவாங்க, நம்ம வந்து சொல்லுவோம் இந்த இவன் பேசுனது, ஸ்டாலின் பேசுனது வந்து இன்ஸ்டாகிராம்ல செம்ம பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து இவங்க வந்து காமெடியாவே எடுத்துக்கிட்டாங்க.
அதாவது ஒரு கிண்டலாவே அதை வந்து எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம பேக் ஃபயர் ஆயிடுச்சு இல்ல மாப்ள, அப்படிங்கிறத. இதுல என்ன விஷயம்னா பேசுங்க. இல்ல எக்ஸ்பைரி டேய் ரஜினி ஆரம்பிச்சு எங்கடா போகுது? எங்க போயிட்டு இருக்கு அத முதல்ல முடி. ஆஹ் இல்லடா உன விடாதீங்க. டேய் குசேலன் குணாவை பேச சொல்லுங்கடா டே. யாரு குசேலன்? குசேலன் குணா குணா யார் அது? இவரா? ஓகே. இப்ப என்ன மேட்டர்னா, இவர் வந்து சரியான எச்ச அப்படிங்கிறது வந்து இன்னும் ஒரு 2-3 நாள்ல வந்து வெளியே வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. எல்லாரும் வந்து இருங்க சரியா. இவனை இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, தலைவர் சிஎம் ஆயிட்டாப்ல, அதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்ட்டு எவனை ஆஃப்லைன்லாம் போயிடாதீங்க. இதுக்கு மேலதான் வந்து நம்ம வந்து இன்னும் தீவிரமா ஏன்னா நமக்கும் ஒரு எதிர்கட்சி இருக்கு. அந்த எதிர்கட்சி வந்து எதுக்காகனா அவதூறுகளை மட்டுமே பரப்புறதுக்காக அந்த ஒரு எதிர்கட்சி இருக்கு. அது கூட சேர்ந்து இந்த மெண்டல்ஸும் சேர்ந்து பானுங்க. அதனால வந்து இனிமேதான் நம்ம வந்து உஷாரா இருக்கணும். இனிமேதான் வந்து நம்ம வந்து இந்த வர்ற அவதூறுகளை வந்து டேக்கிள் பண்ற அளவுக்கு வந்து நம்ம வந்து அறிவை வளர்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ப்ரூஃப்ஸ் இருக்கணும், டேட்டா இருக்கணும், டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும், எல்லாமே வந்து தேடணும். இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து இந்த இவங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடலாம். இவங்க வந்து எவ்வளவு எச்ச வேலை பார்த்தாங்க, அவங்க தலைவர் வந்து எவ்வளவு எச்ச வேலை பார்த்தாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடலாம். அது பண்ணிடுவாங்க. அதுக்கான இதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்கிறதாக தகவல் வருது. சரியா? என்னன்னா ஒரு மனுஷன் வந்து இவ்வளவு கேவலமான வேலையெல்லாம் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து அந்த 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 அன்னைக்கு வந்து நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு மனுஷன் வந்து இவ்வளவு எச்ச வேலை பார்க்க முடியுமா? எல்லா ஜேர்னலிஸ்டும் பேசுறா. இப்போ வந்து இன்னைக்கு வந்து அந்த அவரோட ப்ரோ இருக்காருல்ல, அவர் வந்து அந்த ரியாஸ் கே அகமது, அவர் வந்து பொதுவாவே வந்து ப்ரோவா நம்ம விஜய் பொதுவாவே வந்து அவர் வந்து நம்ம நீ பேசு மாப்ள, நல்லா பேசு. கார்த்திக் விஜய் இல்ல ரிமூவ் பண்ணுவேன். நான் தான் ஹோஸ்ட் இந்த ஸ்பேஸுக்கு. நீ ரிமூவ் பண்ணல, அவன்கிட்ட தனிப்பட்ட முறையில போன் பண்ணி பேச, நீ ரிமூவ் பண்ணி விடணும், பிரச்சனை இல்ல. சரிடா, செத்த நேரம் இருடா. அவர் ரியாஸ் கே அகமது வந்து அவர் வந்து நம்ம தலைவருக்கும் வந்து அவரு தான் வந்து அந்த பிஆர்ஓ. சரியா? இப்ப என்ன அந்த பொசிஷன்ல இருக்காரான்னு தெரியல. ஆனா அப்போ அந்த ஒரு 2023, 22 அந்த டைம்ல எல்லாம் அவர் வந்து நமக்கும் வந்து விளக்கம் கொடுப்பாரு. அதே சமயம் வந்து ரஜினிகாந்துக்கும் ஏதாவது அப்டேட் இதுனா வந்து அவரும் அவங்க சைடு வந்து விளக்கம் கொடுப்பாரு. அவர் வந்து இன்னைக்கு வந்து நிறைய இதுக்கு முன்னாடி நிறைய இந்த சண்டை எல்லாம் வந்திருக்குல்ல, அந்த டைம்ல எல்லாம் நிறைய விளக்கம் கொடுத்து பதிவு பண்ணியிருந்தாரு. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. அந்த மாதிரிலாம் வந்து கூட்டணிக்காக வந்து அதிமுகவோட போகலாம், அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி திமுக வந்து பேசினதா வந்து ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்து அந்த சபீர் அகமது வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாருல, அதுக்கு வந்து கிளாரிஃபை பண்றதுக்கு அப்படிலாம் எதுவும் நடக்கல, அது வந்து ஒரு நட்பு ரீதியான சந்திப்பு தான் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்திருந்தாரு. அதாவது பூசி மொழுகிற மாதிரி தான் அந்த விளக்கமே இருந்துச்சு. அதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. அந்த விளக்கம் கொடுத்தது காரணமே நீ தான்றது எனக்கு நல்லா தெரியும். நீயும் இந்த த்ரில்லர் இருக்காங்கல்ல, 2 பேரும் பண்ண வேலை தான் இந்த விளக்கம் கொடுக்க காரணம், வேற ஒண்ணும் இல்ல. டேவ் தமிழ்நாடே பார்த்துச்சு. அவர் வந்து ஏன் ஸ்டாலினை பார்த்தாரு, அவர் ஏன் நியூஸ்ல வந்ததானே நம்ம வந்து பேசுறோம். ஏவா வேலுவை ஏன் பார்த்தாரு அப்படின்னு யாருக்கு தெரியும்? ஸ்டாலின் ஐயா வந்து எதுக்கு பார்த்தாரு யாருக்கு தெரியும்? நான் ஒன்ன தப்பு சொல்லடா, அந்த விஷயத்துல எல்லாத்துக்குமே டவுட் இருக்காதுடா. சரி, எதுக்கு இந்த நேரத்துல வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த பேசணும்ன்ற ஒன்னு டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும்ல. பேசாம இருந்தா அடிச்சுட்டு போயிருப்பாங்க. ரொம்ப நேரமா நீங்க நான்சிங்காவே போயிட்டு இருக்கீங்க. ஆமா, கண்டென்ட்ட விட்டுட்டு தள்ளி போயிட்டாங்க. மெயின் இடத்துக்கு வாங்க. இவன் மட்டும் தான் 2 பேருக்கும் அடிபடுஞ்சிருக்கா, பிஜேபி டிஎம்கே 2 எக்ஸ்பைரி. நீ குசேலன் குணாவோட கொஞ்சம் பேச எக்ஸ்பைரி. அவர் பேசினா நான் பேச முடியும். குசேலன், நான் என்ன ரஜினியா? நானா போய் வந்து இது பண்றதுக்கு அந்த அளவுக்கு கேவலமா தலைவர் மாதிரி பேசுறா. முன்னாடி பேசுறதுல தலைவர் மாதிரி பேசுறா. இப்ப இப்படியா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஜெயிலர் 2 இறக்கி உங்க ரெக்கார்டை பீட் பண்ணிடுவோம் பாத்துக்க. என்ன ரெக்கார்டு ப்ரோ? சிஎம் ரெக்கார்டா? சிஎம் அவர் கடல்ல சிஎம் விடுங்கடா, சூப்பர் ஸ்டார் தான் ப்ரோ பிரைஸ் தமிழ்நாட்டுல. சூப்பர் ஸ்டார் அரசியல் வர சொல்லுங்கடா, அதுக்கப்புறம் இந்த சிஎம் ரெக்கார்டு கவுன்சிலர் ரெக்கார்டை பத்தி பேசுவோம். ப்ரோ தமிழ்நாட்டுல சூப்பர் ஸ்டார் பேசா ப்ரோ போலச்சுக்கலாமா? சூப்பர் ஸ்டார் எங்க அதனால அண்ணா சொல்லியிருக்காருல 1 லட்சம் ஃபார்ம் கொடுத்தா அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும்னு. நம்ம 1 லட்சம் பேருக்கு சைன் வாங்கி
பெரிய மெண்டல் ஹாஸ்பிட்டல் ஒண்ணு கட்ட சொல்லணும் ஃபர்ஸ்ட். இதான் முதல் கோரிக்கை. அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கு வந்து இவங்க வந்து சிஎம் பதவியை கூட வந்து காசு கொடுத்து வாங்கிடலாமா, அப்புறம் அதாவது பிஆர் டீம் வச்சு வாங்கிடலாமா சிஎம் பதவியை. ஆனா சூப்பர் ஸ்டார் பட்டத்தை வந்து வாங்க முடியாது அவங்க வந்து சொல்றாங்க. எந்த அளவுக்கு தற்கொலையா இருந்திருப்பாங்க. ப்ரோ உண்மைதானே ப்ரோ? ப்ரோ உங்க அண்ணாட்ட சொல்லி எங்களுக்கு எல்லாம் ஒரு கிரீன் கலர் Dress வாங்கிட்டா ப்ரோ, கரெக்டா இருக்கும். சேர வேண்டிய இடத்துல சேர்த்துனா கிரீன் கலர் ட்ரெஸ் அவங்களே தைச்சு கொடுத்துருவாங்க. எக்ஸ்பீரி ஒரு போன் ஒண்ணு வருது, மெயினான போன். நான் அப்புறமேல உனக்கு கால் பண்றேன். டிஎம் உனக்கு பண்ணிருக்கேன், அதை பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணு ப்ரோ. அப்புறம் அந்த சுகர் டேப்லெட் பிபி டேப்லெட் எல்லாம் கொஞ்சம் மானியம் கொடுக்க சொல்லுங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க தயவு செஞ்சு. கிளம்புங்களா? தனிப்பட்ட பிறகு நான் பேசிக்கிறேன்டா. சரி பாருங்க, ஜாலியா இருங்கல்ல, என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ. அந்த டேப்லெட்டுக்கு கொஞ்சம் மானியம் கொடுக்க சொல்லுங்க ப்ரோ உங்க அண்ணாவை. எல்லாரும் தலைவரை போல இல்ல, எல்லாரும் தலைவரை புழக்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. நாளை காலைல திரும்ப இறங்குறோம். இப்போ இருக்கால, இப்ப வந்து ரஜினி வந்து அப்பத்துல இருந்தே அந்த 2014 அந்த டைம்லயே வந்து சண்டே ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது விஜய் கூட வந்து போட்டி, விஜய் தான் வந்து நம்மளுக்கு வந்து அடுத்து வந்து எதிரியா வந்து நிக்க போறான் அப்படிங்கறத 2014 கணிச்சு அந்த ஒரு லிங்கா படம் தோல்வின்னு நினைக்கிறேன். அந்த சமயம் வந்து நம்ம கத்தி படமும் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடியான்னு தெரியல. இப்பதான் நாங்க வந்து இப்போ ஜில்லான்னு சொல்றாங்க, அதுன்னு சொல்றாங்க, இதுன்னு சொல்றாங்க அப்படின்லாம் சொல்லி சம் லேடி வந்து அந்த மாதிரிலாம் வந்து அப்பவே அமெரிக்கால இருக்க ஃபில்தி ரிச். ப்ரோ இதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, இது ரஜினி அப்பவே யாருன்னா நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ண தேவையில்லை. பாலிடிக்ஸ்ல ஜெயலலிதா நிறைய பேர். புஷேரா நீங்க நான் சிங்க்ல பேசுறீங்க, அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அந்த டைம்லயே ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மெர்சல் வருது. அதுக்கப்புறம் அப்படியே மெர்சல், சர்க்கார், இப்படியே அடுத்தடுத்து வந்து நம்ம கெரியர் வந்து கிராஃப் வந்து ஏறிக்கிட்டே வருது. எங்க வந்து பீக் ஆகுதுன்னா, எவனுமே படம் ரிலீஸ் ஆக தைரியம் இல்லாம எல்லாம் ஓடிடில வந்து படத்தை வித்துட்டு போனப்போ நம்மளால வந்து அந்த கொரோனா டைம்ல வந்து தியேட்டர்களுக்கு வந்து நான் வந்து இது பண்றேன், சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி படத்தை ரிலீஸ் பண்ணாம வச்சிருந்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி மாபெரும் வெற்றி அடையுது. எல்லா தியேட்டருக்காரங்களும் வந்து கம்பேக் தராங்க. எல்லாருக்கும் வந்து பொருளாதார ரீதியா வந்து ஒரு சின்ன சப்போர்ட் கிடைக்குது. அங்கதான் வந்து அவர் வந்து பீக் ஆகுறாரு. அவரோட கெரியர் வந்து அங்கதான் வந்து அதாவது அந்த மெர்சலுக்கு அப்புறமே அந்த கிராஃப் வந்து ஏறிக்கிட்டே இருந்தது, ஏறுமுகமாவே இருந்தது. அந்த மாஸ்டருக்கு அப்புறம் வந்து இன்னொரு ஆளால டச் பண்ண முடியாதுடா அந்த இடத்த அப்படிங்கிற லெவலுக்கு. அதாவது 2வது இடத்துல இருக்க நடிகராலேயோ 3வது இருக்கிற இடத்துல நடிகராலேயோ அந்த ஒரு இதை வந்து டச் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அப்படியே லியோ, கோட்டு, வாரிசு அப்படியே ஏறிக்கிட்டே போச்சு. இதுல வந்து இந்த வாரிசு டைம்ல வந்து என்ன ஆகி போச்சுன்னா, இந்த சரத்குமார் வந்து சொல்லிட்டாரு வந்து, நீங்க தான் வந்து அதாவது ஒரு ஒருத்தரை வந்து ஒரு சினிமால வந்து ஒரு நடிகரை வந்து உச்சபட்சமா பாராட்டுறது வந்து என்ன சொல்லி பாராட்டும், ஒரு கிங்கு, ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு சாம்ராட், அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஒரு நடிகரை வந்து ஒரு ஒரு பெருமைப்படுத்துற விதமா, இவங்க தான் கிங்கு, இவங்க தான் வந்து ஒரு சவுத் இந்தியன் சாம்ராட், இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. சூப்பர் ஸ்டார், மெகா ஸ்டார், இந்த மாதிரி நிறைய ஸ்டார் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு வார்த்தையா வந்து ஒரு பாராட்டுற விதமா வந்து பெருமைப்படுத்துற விதமா வந்து சொல்லியிருந்தாரு. ஏன் சொல்லியிருந்தாருன்னா, அதுக்கு இத்தனை நாள் கூடவே நடிச்சிருக்கோம், கூடவே டிராவல் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் வந்து இருக்கும், விஜயை பார்த்துருப்பாரு, அந்த ஒரு மரியாதை நிமித்தமா வந்து சொன்னது. அத வந்து விஜய் வந்து அதுக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து அதாவது ஓகே தேங்க்யூ அப்படின்ற ரேஞ்சில் தான் அதை வந்து தலைவர் வந்து மெயின்டைன் பண்ணாரு. ஆனா இவனுங்க ஏன் வந்து விஜய் வந்து அதை வந்து நோ சொல்லல, எதுக்காக நோ சொல்லல, விஜய் ஏன் வந்து அதை வந்து மறுக்கல, அதே மேடையில ஏன் மறுக்கல, ஏன் மறுக்கணும்னு கேட்கிறேன். அவர் வந்து அவரோட மரியாதை நிமித்தமா சொல்றாரு, ஒரு என்னை வந்து பெருமைப்படுத்தணும் விதமா சொல்றாரு. நான் ஏன் வந்து அதை வந்து வேணான்னு சொல்லணும்?
அவர் ஏன் வேணான்னு சொல்லணும்? அது அதாவது என்னோட படத்துக்கு என் ஃபங்க்ஷனுக்கு வந்து அவர் வந்து பேசுறாரு. இல்ல அப்படிலாம் சொல்லாதீங்க நான் சொல்ல முடியும். அதை கடந்து போயிட்டாரு அவரு. அதை வந்து பெருசா எடுக்கல. அதை பெருசா எடுக்கலன்னா என்ன மீனிங்னா, அதை வந்து நான் வந்து ஒன்றும் பெருசா பார்க்கல. அது வந்து ஜஸ்ட் அவரோட ஒப்பீனியன் அது. அப்படின்னா அதை வந்து கடந்து போறாரே தவிர, ஆமா நான் தான் சூப்பர் ஸ்டார்னு எங்கேயும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணல. சரியா? எங்கேயுமே வந்து நான் தான் சூப்பர் ஸ்டார், அவர் சொன்னது கரெக்ட், அதை நான் வந்து அப்படியே ஏத்துக்கிறேன் அப்படின்லாம் எதுவுமே சொல்லல. சொல்லப்போனா சரத்குமார் பத்தி பெருசாவே பேசல. அதை வந்து அப்படியே கடந்து போயிட்டாரு. ஆனா இவனுங்க வந்து அதை அப்படியே வந்து சண்டையை பெருசாக்கி 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 இந்த வலைபேச்சில இருந்து அதுல இருந்து அப்படியே சோசியல் மீடியால பூம் பண்ணி விட்டாங்க. பூம் பண்ணி விட்டு அந்த டாபிக் வந்து ஒரு பக்கமா போய்கிட்டு இருக்கு. அப்படியே இங்கிட்டு கட் பண்ணா அந்த ஜெயிலர் வருது. ஜெயிலர்ல வந்து பாட்டை வந்து எழுதிட்டாங்க. இந்த மாதிரி வந்து பேரை தூக்குறாங்க, பட்டத்தை பறிக்கிறாங்க, செவத்தை எட்டி பாருங்க, போய் வெளில எட்டி பாருங்க அப்படின்னு வந்து எழுதிட்டாங்க. பாட்டு எழுதிட்டாங்க. பாட்டு வந்துருச்சு. இது வந்து பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. என்ன அதாவது அந்த அந்த சண்டை ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு. இங்க வந்து ஒரு பக்கம் வந்து இங்க பிஸ்மி வீட்டுக்கெல்லாம் போய் நீயே வந்து விஜய் வந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்ற, அதுன்னு சொல்ற, இதுன்னு சொல்றேன்னு விஜய் இது பிஸ்மி ஆபீஸுக்கு நேரா போய் அடிக்கலாம் போயிட்டாங்க. அங்க பிரச்சனை போயிட்டு இருக்கு. பெரிய ஒரு சலம்பலாவே இருந்துச்சு. இந்த நேரத்துல இந்த ஆடியோ லான்ச் நடக்குது. ஆடியோ லான்ச்ல வந்து சும்மா இருக்காம அதுக்கு வந்து எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி ஒரு அங்கதானே கதையை சொன்னாப்புல. அங்க சொன்ன கதை வந்து அப்படியே அந்த சண்டைக்கு அதுக்கு வந்து நேரா வந்து விஜய் தான் அப்படின்னு சொல்லி கையை காமிச்சிட்டாங்க. விஜய் தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லி கையை காமிச்சிட்டாங்க. அங்க வந்து ஒரு நடிகரை பத்தி பேசலாம், ஓகே. அந்த நடிகரோட கேஸ்ட் அப்படி இருக்கும். அதாவது அந்த டைரக்டர் தோக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லி நம்ம ஆளோட பீஸ்ட் படத்தெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தரக்குறைவா வந்து பேசி அப்படிலாம் எவனுமே எந்த ஒரு மூத்த நடிகரும் அப்படிலாம் பேச மாட்டாங்க. நீங்க கமலஹாசன் வந்து பேசுறதே புரியாது. புரியுறதும் இந்த மாதிரி இருக்காது, இவ்வளவு கேவலமா இருக்காது. கொஞ்சம் தான் புரியும், ஆனா இவ்வளவு கேவலமா இருக்காது. இவ்வளவு கேவலமா பேசியிருக்க மாட்டாரு. நீங்க மத்த எந்த மூத்த நடிகர்கள் பத்தி இது எடுத்து பாருங்க, எவனுமே வந்து இவ்வளவு மட்டமா, அதாவது ஒரு பெரிய நடிகரா இருந்துகிட்டு நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, நம்ம பேசினா இந்தியாவே பாக்குதுப்பா, நம்ம பேசினா இந்தியாவே கேக்குது, இந்தியா ஃபுல்லா ரீச் ஆகுது அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவன் ஸ்கிரிப்ட் தோக்காது, காஸ்டிங் தான் தோக்கும் அப்படின்லாம் போய் பேச மாட்டான். சரியா? சரி, அதுல ஒரு சின்ன இது, அது அவன் அந்த மாதிரி சொல்லியும் அந்த வேட்டையன் பட கலெக்ஷன் வந்து பீஸ்ட் பட கலெக்ஷனை பீட் பண்ணல. இது இப்ப அப்படியே போயிட்டு இருக்கு. சண்டை வந்து பெருசாயிருச்சு. ஏன்னா வந்து இவன் வந்து பீஸ்டல பத்திலாம் வந்து தேவையில்லாம பேசிட்டாரா. அது வந்து நான் பேசிக்கா வந்து எதுவுமே பேசாம விட்டுருந்தா அது வந்து நார்மலா நடக்கிற சண்டை மாதிரி போயிருக்கும். இப்போ வந்து அந்த காக்கா கழுகுன்னு கதைய சொல்லி பீஸ்ட் படத்தெல்லாம் பத்தி பேசினதுனால, ஒரு நிமிஷம், பேசினதுனால பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம சைடு ஃபேன்ஸு நானுமே வந்து இது வந்து அது எப்படி அப்படிலாம் பேசலாம், படம் ஓடலை, படம் விமர்சன ரீதியாக வந்து படம் வந்து அவுட்டு, ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்துருச்சு, போட்ட காசு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீ நெல்சனை ப்ரைஸ் பண்ணுற அப்படின்னா நெல்சனை மட்டும் ப்ரைஸ் பண்ணியிருக்கணும். அங்கே வந்து அதாவது என்னதான் வயசுல மூத்தவனா இருந்தாலும் அவன் முட்டாள் மாதிரி பேசுவான்னு ஒரு சில இது சொல்லுவாங்கல்ல சில பேர், அந்த மாதிரி தான் பேசிட்டாப்புல. சண்டை பெருசாயிருச்சு. அடுத்து வந்து என்ன நடக்க போகுதுன்னு விறுவிறுப்பா ஜெயிலர் படம் ஓடுமா ஓடாதா, ஜெயிலர் படத்தை வந்து ஃபெயிலியர் ஆக்கும், அது இதுன்னு அப்படியே வந்து மீடியா வந்து ஊதி பெருசாகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து லால் சலாம் ஆடியோ லான்ச் நடந்துச்சு. லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் இந்த மாதிரி வந்து நான் வந்து யாரையும் குறிப்பிட்டு பேசலை, நீங்கள் எல்லாம் வந்து சண்டை போட்டுக்கிறது வந்து எனக்கு வருத்தமாக இருக்குது, தயவு செஞ்சு அதை வச்சு சண்டை போட்டுக்காதீங்க, அது வெறும் கதை மட்டும்தான், மற்றபடி நான் யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ணி எதுவும் பேசலை, நீங்கள் வந்து சண்டை போட்டுக்காதீங்க. அந்த அதே மேடையில் தான் வந்து ரஜினிகாந்தை வந்து சங்கி அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணு வந்து ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்தாங்க. அது ஏன் கொடுத்தாங்கன்னா, இந்த சண்டையில் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டது வந்து ரஜினியோட
கேரக்டர் தான். அதாவது அவர் அவர் வந்து எந்த அளவுக்கு சங்கி ஸ்டாண்ட் எடுத்தார் அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம சைடு இருக்கிற ஆட்கள் வந்து எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் எந்த அளவுக்கு சங்கி ஸ்டாண்ட் எடுத்தாரு, அதாவது அவர் சங்கியா தன்னை வந்து எந்த அளவுக்கு காட்டிக்கிட்டாரு முதற்கொண்டு எல்லாமே எடுத்து போட்டதுனால அதுவும் ஒரு பக்கம் வந்து ஸ்ப்ரெட் ஆகவும் எல்லாரு கவனமும் வந்து இவர் சங்கின்ற மைண்ட் செட்டுக்கு போயிருச்சு. அதுக்கு முன்னாடியே திமுக வந்து செட் பண்ணிட்டாங்க. இவர் அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே திமுக வந்து செட் பண்ணிருச்சு. இவரை வந்து ஒரு ரைட் ஐடியாலஜி உள்ளவர், இவர் வந்து இப்படிதான், அதாவது ஆதிக்க சாதிக்கு தான் வந்து இது பண்ணுவாரு, ஆதிக்க சாதிக்காரர் இவர். அப்ப அந்த அளவுக்குலாம் வந்து இவரை வந்து போர்ட்ரை பண்ணிட்டாங்க. இவர் வந்து நமக்கு சாமானிய மக்களுக்கு ஏத்தவர் கிடையாது, இவர் வந்து எப்பவுமே பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து இவரை வந்து ஏவி விட்டுருக்கு அப்படின்ற அளவுக்கு அப்பவே சங்கீத மாதிரி போர்ட்ரை பண்ணிட்டாங்க. அதை வந்து அப்படியே இங்க கேரி அவுட் ஆயிடுச்சு. இவர் வந்து அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இது வந்து கேரி அவுட் ஆகுதே அப்படிங்கிற ஒரு இதுல வந்து அவங்க விளக்கம்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனா ரஜினி வந்து பேசினதுக்கு அப்புறம் நம்ம சைடு நிறைய பேர் வந்து பாவம் இவ்வளவு பெரிய மனுஷன் வந்து இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுறாரேப்பா, இதுக்கு மேலேயுமா வந்து நம்ம இவரை வந்து விமர்சிக்கிறது, இல்ல வந்து இவரை வந்து இவனே யாரும் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்களா மோனேஷ் பாத்துக்க, நான் வந்து போனே பார்க்கல. நீயும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பாத்துருக்கேன், தெரிஞ்சவங்க மட்டும் நான் நடுவுல ஏதாவது சொல்றதை விட்டு இருந்தேன்னா அதுல ஏதாவது பாயிண்ட் இருந்துச்சுன்னா நீங்களும் சொல்லுங்க, நான் மட்டும் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சங்கின்னு சொன்னார்ல, எனக்கு தெரிஞ்சது அவர் சங்கின்னா விளக்கம் வேற கொடுத்தாரு, அவரு ப்ரூவ் பண்ணாரு. இப்படிலாம் வந்து போயிட்டு இருக்குப்பா, ஐயோ பாவம்டா, ஏன்டா இவரை போய் இந்த வயசுல வந்து இது பண்ணிக்கிட்டு, நமக்கு அரசியல் இருக்கு, நம்ம அதை பார்ப்போம்டா, இதை விட்டுருவோம்டா, என்னவா பண்ணிட்டு போறாங்க, அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து நம்ம சைடு இருக்கிற எல்லா ஐடிஸும், குறிப்பா அந்த மெயினா இருக்கிற எல்லா ஐடிகளும் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. ஆனா மறுபடியும் எங்க ஆரம்பிச்சிச்சுன்னா, இங்க வந்து இவனுங்க வந்து லியோ ஆடியோ லான்ச்ல, லியோ சக்சஸ் மீட்ல நம்மாலு பேசினார்ல, அதாவது இந்த காக்கா கழுகுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த அது அவரோட அது பாடி லாங்குவேஜ். அது இந்த காக்கா எல்லாமே இங்க ட்ரிகர் பண்ணது வந்து நார்மலா நம்ம வந்து நாள் சலாமுக்கு அப்புறம் நம்ம அவர் பேசுறதுக்கு அப்புறம் நிறைய பேர் நம்ம சைட்ல இருந்து வந்து ட்வீட் போட்டு இது வேணாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவாய்ட் பண்ணிட்டானுங்க. ஆனா இவனுங்களே வந்து அந்த அவர் ரவுண்ட் அடிச்சதுக்கு வந்து இவரை தான் சொன்னானுங்க அப்படின்னு சொல்லி இங்க ஒருத்தர் இருந்தால, ஒருத்தர் ஸ்பேஸ் ஓடிட்டு இருந்தான்ல, அவனாலதான் இங்க நிறைய விஷயம் நமக்கு ட்ரிகர் ஆகி நம்ம பேச ஆரம்பிச்சோம். நம்ம எல்லாமே நாள் சலாமுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம அதான் அந்த அதேதான் அந்த காக்கா கழுகுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சிரிச்சுட்டு அந்த அது அவருக்குண்டான அது பாடி லாங்குவேஜ் அது வந்து அப்படித்தான். அந்த ஒரு ஒரு நகைச்சுவை ஆடுகிறார் அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட்ல தான் அவர் வந்து பண்ணாரே. அதுல வந்து எந்த சீரியஸான விஷயமும் கிடையாது. அதை பாக்குறவங்களுக்கு அப்படி தெரியாது, அது ஒரு ஃபன்னியான மேனர்ல தான் அவர் சொல்லியிருப்பாரு இந்த காக்கா கழுகுன்னு. அது வந்து எப்படி வந்து இப்படி வந்து எங்களை கேவலப்படுத்தலாம், ஐயோ எங்களை பிடிச்சி இது பண்ணிட்டாங்க, ஐயோ எங்க கையை பிடிச்சி இழுத்துட்டாங்கன்ற லெவலுக்கு ஏதோ வந்து விஜய் போய் ரஜினிக்கு வந்து துரோகம் பண்ண மாதிரி வந்து அந்த அளவுக்கு துரோகி லெவலுக்கு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதுல அப்படி ஒண்ணுமே சொல்லல. வந்து ஒரே சூப்பர் ஸ்டார் வந்து அவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி விளக்கமும் கொடுத்தாரு. இந்த அப்பா சட்ட கதை இது எல்லாமே வந்து அவரை பேஸ் பண்ணி தான் சொன்னது, சரியா? ஆனாலுமே இவங்க வந்து பாத்தியா பயந்துட்டான், அதாவது ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினி சொன்னது இதெல்லாம் வந்து பயந்துட்டான், இது பண்ணிட்டான் பாத்தியா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பக்கம் வாயை நிட்டுனது. அப்படியே எங்கிட்டு அந்த அந்த ஒரு போட்டோவை வந்து அவர் சொல்லிட்டு சிரிச்சுட்டு அந்த நடந்து போன போட்டோவை வச்சு வெறுப்பு பரப்புனது. ஏன் அந்த வெறுப்பை அதுல ஒண்ணுமே இல்லைன்னா அவங்களுக்கு தெரியும். ஏன் அந்த வெறுப்பை பரப்புனாங்கன்னா, இவரோட ஃபியூச்சர் பிளான்ஸை வந்து கணக்குல வச்சு அவங்க வந்து அந்த வெறுப்பை பரப்புனாங்க, இவனை வந்து இப்படியே விடக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த சண்டை ஓயவே இல்லை. இவங்க வந்து விஜய் தளபதியும் அதாவது சம்பந்தப்பட்டவங்க 2 பேருமே கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. லால் சலாம் ஆடியோ லான்ச்ல ரஜினி கிளாரிஃபை பண்ணிட்டாரு, அப்படியே ஆப்போசிட்ல இங்க லியோ சக்சஸ் மீட்ல தளபதி கிளாரிஃபை பண்ணிட்டாரு. 2 பேருமே பேசியாச்சு, ஒண்ணுமே இல்ல, இது நான் அவரை வந்து மதிக்கிறேன், அவர் தான் சூப்பர் ஸ்டார்
அப்படின்னு அவர் தெளிவா சொல்லிட்டாரு. அதே மாதிரி அவர் வந்து அந்த கதையை நான் வந்து அவருக்கு சொல்லல, நீங்க ஏன் திருச்சி மீடியால திருச்சி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு, அவரும் கிளாரிஃபை பண்ணிட்டாரு.